காலதாமதமாக இன்றைக்கு அழகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த தரப்பில இருந்து சில பகுதிகள் கடந்த வாரத்தில் பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கு தொடர்ச்சியா அதனுடைய பகுதிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நோட் பாயிண்ட்ஸ் எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் கடந்த வாரத்தை சொல்லிட்டேன். அந்த தொடர்ச்சியை இன்றைக்கும் தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே போகலாம். நேரம் காரணத்தினால இப்போது தலைப்பு இன்ப தமிழ் அப்படிங்கிற தலைப்பு இருக்கக்கூடிய பாடப்பகுதியை பார்த்து போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாடத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய பாரதிதாசன் அவரை பற்றி செய்தி பின்னாடி இருக்கக்கூடிய நூல்வெளி பாருங்க. அந்த நூல்வெளியில பாருங்க, பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், அதாவது கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாரதியாரின் கவிதைகளின் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றினார். அப்படின்னா பாரதியாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன், அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன், இவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரமணியன். தன்னுடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், கைம்பெண் அப்படின்னு சொன்னோம்னாக்கா உதவி பெண்கள், பெண்களுடைய மறுமணம் குறித்தும் பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியிருக்கின்றார். எனவேதான் இவர் புரட்சி கவி என்று போற்றுகின்றார். புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர் இவர். இவரை பா வேந்தர் என்றும் கூறுவார்கள். வேந்தர் அப்படின்னா அரசன், பாக்களின் அரசன், அதாவது பாடல்கள் இயற்றுவதில் அரசனை போன்றவர் பா வேந்தர். பாடப்பகுதி இந்த பாடல் வந்து நீங்க அடிக்கடி கேட்ட பாடப்பகுதி தான். தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன, தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. தமிழுக்கு வணக்கம் சொல்வது மரபாக. பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகின்றார். கண்ணே மணியே என்று குழந்தைக்கு தமிழுக்கு பெயர்கள் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலா என்று பேர், அது நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு. தமிழுக்கு மனம் என்று பேர், இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு பேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இந்த தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த பேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இந்த தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் பால். இப்படியாக தமிழின் சிறப்பை நாம் கூறுகின்றார். அர்த்தங்கள் பின்னாடி இருப்பதை பார்த்தோம்னா, இப்ப நிரூபித்த அப்படிங்கிறதுக்கு பாடலின் பொருள் கொடுத்திருக்காங்க. உருவாக்கிய, இதே போல விளைவு என்பது விளைச்சலின், சமூகம் என்பது மக்கள் குழுவையும், அசதி என்ற சோர்வையும் அர்த்தம் தருகிறது. இந்த கருத்துக்கள் மட்டும் சில தெரிஞ்சுக்கலாம். இப்பாடத்தினுடைய இப்பொருள் பின்னாடி சொல்றாங்க. அமுதம் மிக இனிமையானது, அது போலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இந்த தமிழங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்னும் பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழுக்கு தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியும். தமிழங்கள் உயர்வதற்கு எல்லையாக்கிய வானம் போன்றது, இந்த தமிழங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேனை போன்றது. தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழங்கள் கவிதைக்கு வைரகம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும். இப்படியாக தமிழை சிறப்பித்து பாடுகின்றார் பாரதிதாசன். இதெல்லாம் ஒரு முறை கேட்டுக்கிட்டீங்கன்னாலே போதுமானதா இருக்கும். அடுத்த தலைப்பு தான் பக்கம், அடுத்த பக்கம் தொடர்ந்து பாருங்க. இன்ப தமிழ் கல்வி அப்படிங்கிறது இதுவும் பாரதிதாசன் தான் எழுதியிருக்கார். பாரதிதாசனுடைய செய்திகள் பின்னாடி நூல்வெளியில பாருங்க. அவரை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டதை தாண்டி சில செய்திகள் எல்லாம் இங்கே இருப்பார். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவராக இருக்கிறார். அடுத்த 3 வரிகள் மிக முக்கியம் இவருடைய நூல்களின் பெயர்கள். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, சென்னைக்கு புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. பிசிராந்தையார் நாடகம், அது கேட்கும். பிசிராந்தையார் என்பது எந்த வகையான நூல் அப்படின்னு கேட்டாங்க, அது ஒரு நாடக நூல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாடலினுடைய முன்பகுதி வாங்க. பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்களை எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழனுடைய இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைக்கிறார். அதை நாமும் படித்து போய்க்கலாம்.
ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுமான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரை காடும் கடனையும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் ஒரு அந்தனை சித்திரம் செய்க என்றார். தோலை குளிர்தரு தென்றல் வரும் 10 தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேல் சுத்தையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்ததும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இதற்கு இன்னலிலே தமிழ் நாட்டினையிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அல்லதோர் காட்சி இரக்கமுண்டாகி என் ஆவியில் வந்து கலந்தது. இந்த தமிழ் கல்வி யாவரும் பெற்றவர் என்று உரைக்கும் நிலையை விட்டால் துன்பங்கள் மீதும் சுகம் வரும் என்கிற தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இயற்கையும் சொல்லி தொடர்ந்து தமிழையும் கற்க வேண்டும், அதன் மூலமாக வீரமும் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். அடுத்து சொல்லும் பொருளும் நேரடியாக பகுதி போலாம். எத்தனிக்கும் என்றால் முயலும். சொல்லும் பொருள் தான் முக்கியம். வெற்பு என்பது மலை, ஏம வெற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமாங்குத நாடு என்னுடைய மலை வடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம வெற்பு மலையாள வெற்பு அப்படின்னு வெற்புங்கிற வார்த்தை எனக்கு கேள்விப்பட்டோம். கழனி அப்படிங்கிறது வயல், நிகர்னா சமம், பரிதி என்பது கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு கார்மிகள் மழை மேகம், துயின்றிருந்தார் என்பது உறங்கி இருந்தார் என்பதில் சொல்லும் பொருளும் பார்க்கிறோம். அடுத்து தொடர்ச்ச பாடலினுடைய பொருளுடைய வாசிக்கிற கவிதை. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை காட்டின, காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்ணை கவர்ந்தன, கவிதையில் இடம்பெற முயன்றன, ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்க போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு சுத்தையில் மறைக்கின்ற கதிரவனும் வந்தான். ஏழேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களுடைய தோள்களின் நடுகளை எழுதுகள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. மேல வந்துட்டு சில கவிதைகளாக எழுதுமாறு கூறுவதாக காட்சிகள். அடுத்த பத்தியில் நிறைய போன்ற காட்சி. ஆனா அடுத்தது பாருங்க, ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இந்த தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்ற நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். தமிழ் கற்றால் வீரம் வரும் அப்படிங்கிற செய்தியை இந்த தொடர்ச்சியா சொல்லுங்க. அடுத்த தலைப்பு போயிடலாமா? குடும்ப விளக்கு. மீண்டும் பாரதிதாசனுடைய செய்திகள். ஏற்கனவே கேள்விப்பட்ட அதே செய்திகள் தான் இங்கு பாரதியினுடைய இந்த குடும்ப விளக்கினுடைய செய்திகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற காரணத்தால் அந்த நூல் வழியும் நம்முடைய வாசகரும் கொஞ்சம் கேட்டுங்க. குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. இதுதான் இந்த நூலினுடைய கருத்து வளம். இதுதான் கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாகும் மிளிரும் என்பதனை காட்டுகிறது. அப்ப இந்த குடும்ப விளக்குன்னு நான் ஒரு குடும்பத்தினுடைய சுற்று விளக்கு அப்படின்னு சொல்லி பெண்களை ஏன் சொல்றோம்னாக்க, கற்ற பெண்கள் குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள். எனவேதான் அந்த பெண்களுக்கு குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. கற்ற பெண் தான் குடும்பம் தான் பல்கலைக்கழகமாக மிளிரும். குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இந்தியமையாததும் ஆகும். இந்த நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டு வந்த 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் வீட்டில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் தான் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கு. அப்ப 2வது தலைப்புல தான் இந்த விருந்தோம்பல்ங்கிற தலைப்புல உட்பிரிவா நம்ம பாடப்பகுதி தரப்பட்டிருக்கு. பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுந்தரத்தன். இவர் பாரதியின் கவிதைகள் மீது கொண்டான் ஈர்ப்பினால் பாரதிதாசன் தந்த பெயரிட மாற்றிக்கொண்டார். ஆண்டின் பரிசு, அழகின் சிரிப்பு, 2 வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவருடைய படைப்புகள். இவர் இயற்கை கவிதைகள் அனைத்தும் வேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்ற பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய சித்தராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மறுபடியும் இதை தாண்டி வேற எந்த செய்தியும் பாரதிதாசனை பற்றி நாம தெரிவிக்க வேண்டியதில்லை இதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு. சரி, குடும்ப விளக்குல வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு நுழைவு பார்த்தேன். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவைதான் மறுமலர்ச்சி இலக்கியங்கள். அப்போ மறுமலர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை கவனிங்க. மறுமலர்ச்சி என்றால் மீண்டும் மலர்தல் அப்படிதானே? அப்ப பாருங்க, என்ன கருத்துக்கள் மீண்டும் மலர்கின்றன. புதுமை கருத்துக்கள் இயம்பும் வகையில் தான் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்ததுதான் மறுமலர்ச்சி இலக்கியம். நூற்றாண்டு வரைக்கும் தெரிஞ்சுங்க. 20ஆம் நூற்றாண்டு இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடு பொருட்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்கள்
அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் பாரதிதாசன் எழுதிய பாவேந்தரனுடைய குடும்ப விளக்கு என்ற இந்த நூல். சரி, இப்ப பெண்களினுடைய சிறப்பை பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி அமையும். கவிதை வரிகளை வாசிக்கிறேன். கவிதை வரி வாசிக்கிறதுக்கு உடனடியாக பாடப்பகுதி பாடல் கருத்து உடனே வாசிக்கிறேன், கேட்டுட்டீங்கனாலே போதும். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இப்ப கலர் நிலம் அப்படின்னு சொன்னாக்கா விளைச்சல் தராத பண்படாத நிலம். அது கீழே சொல்லும் பொருளும் இருப்பாரு கலர் நிலம். கல்வி கற்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய உழைப்பு அல்லது அதனுடைய அந்த பெண் வந்துட்டு பண்படாத நிலமாக கருதப்படுகிறாள். அந்த நிலத்தில் புல் விளைந்ததெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. அப்படின்னு என்ன, நல்ல புல்லுதான் வளருமே தவிர நல்ல புதல்வர்கள் அந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருக்க போவதில்லை. கல்வியை உடைய பெண்கள் திரும்பிய கழனி, அங்கே நல்ல அறிவு உடைய மக்கள் விளைவது நவீன ஓனான். நான் சொல்லலாமா? இப்ப நல்ல கல்வி இருக்கக்கூடிய குடும்பத்தில் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள், அதை நான் சொல்லலாமா? நவிழல் அப்படிங்கிறது சொல்லல். இரண்டாவது பாடல் தான். வானூர்தி செலுத்தல் மைய மாக்கடல் முழுவதும் அழத்தல் ஆணைய செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ. ஆதகத்தை காட்டாரு. தொடர்ந்து பார்த்தே வரலாம், நான் பாடலை கவனிக்கலாம். சொல்லும் பொருள் பாருங்க. வையம் என்பது உலகம், மா கடல் என்பது உரிச்சொல் தொடராக இருக்குது. உரிச்சொல் தொடராக இருந்தாலும் பெரிய கடல் அப்படிங்கிற அர்த்தம். அந்த மா என்ற சொல் அதற்கு உரிச்சொல்லை குறிக்கிறது. கால உரு தவ நனிக்கு கழி மா, இந்த எழுத்துக்களெல்லாம் இந்த வார்த்தை. பாடல் 3. இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வி இல்லாம இந்நாளை வாழ்வில் என்றும் இந்நாள் என்றே வரும். கல்வி இல்லாத பெண் என்றைக்குமே முன்னேற முடியாது என்பதை சொல்லுகிறேன். நீ பொன்னே போல் அப்படின்னு வரும்போது இதுல ஓமையை குறிப்பிடுகிறார்கள். இந்த பாடல்கள் எல்லாம் ஓமையணி, பெரும்பான்மையும் ஓமையணிகளாக இருக்கு. இயற்றுக என்பது செய்க என்ற பொருளை, மின்னாள் அப்படிங்கிறது மின்னலை போன்றவள். மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள். ஒரே வார்த்தை தான் 2 முறை வரும்போது பாருங்க. முதல்ல சொல்லும் போது மின்னலை போன்ற பெண்ணை குறிக்கிறது, அடுத்த மின்னாள் அப்படிங்கிறது ஒளிர மாட்டாள் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கு அப்பணிகள் ஏற்கும் என்று எண்ணும் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். அப்படிங்கிறதுல ஆண்களை எடுத்து விட்டார். சமைக்கிறது மட்டும் பெண்களுடைய வேலை மட்டும் இல்ல, ஆண்களுக்கு மற்ற வேலைதான் இருக்கிற உணவினை ஆக்கள் மக்களுக்கு உயிராக்கள் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாழ் படையினால் காண்பதன்று. கடலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையே இட்டு அணிந்திருந்தார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். உணவு செய்வது மட்டும் அது சம்பாதிச்சு கொடுத்தா ஆண்களுடைய வேலை கிடையாது, செய்யணும் அப்படிங்கிறதா சொல்லும் பொருள். கடல் நெருப்பு, தாழி என்று சமைக்கும் கடல். முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதுமக்கள் தாழி அப்படிங்கிறது அந்த தாழிங்கிறது அந்த கலன் தான் குறிக்கிறது, பெரிய பானை தான் குறிக்கிறது. அதற்கு பிறகுதான் அது எப்படிப்பட்ட பானையாக மாறுகிறது அப்படின்னு. ஆனா இப்பொழுது தாழி என்று சொன்னாலே முதுமக்கள் தாழி என்பதுதான் குறிக்கிறது. அனைத்து அருகில் 3 துளி நீ அப்படின்னு. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திரு நாடு தன்னில் இருக்குமோ சட்டத்தமை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் என. அப்படின்னு என்ன பாரதிதாசன் என்ன சொல்றாருனாக்கா, முழுக்க முழுக்க பெண்களை சிறப்புப்படுத்தி சமைக்கிறது பெண்களுக்கு மட்டுமே வேலை அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டில். அதனை உடனடியாக நீக்கிவிட வேண்டும். அப்படி நீக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு கல்வி அறிவு வேண்டும். கல்வி அறிவு கொடுத்தா பெண்கள் வந்துட்டு சமையல் செய்யறது மட்டும் இல்லை. அப்படின்னா சமைக்கிறதுங்கிறது இந்த இடத்துல அவர் இழிவா சொல்லல. அடிமை பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமைத்துக் கொண்டு வீடு மட்டும் சமையல் செஞ்சு கொடுத்தா மட்டும் ஒரு பெண்ணுடைய வேலை முடிஞ்சிருது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து மாறணும் அப்படிங்கிறத அவருடைய கருத்தாரு. பாடலின் பொருளை வாசிக்கிறது. கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்த நிலத்தில் புல் முளைத்த முதலானவைதான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக்கப்பட மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்மை நிலத்தை போன்றவர்கள். அவர்கள் மூலமாக சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாக்குகிறார்கள். சொல்லவும் வேண்டுமா? முதல் பாடம். இரண்டாவது பாடல். வானூர்தியை செலுத்துதல், உலகையில் கடலை மலத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுமானது. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பெறுகிறது. இந்த பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்காக பெண்கள் செய்தல் வேண்டும்.
மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண், ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண் தன் வாழ்நாளில் ஒளி என்றும் ஒளிர மாட்டாள் என்றே நான் சொல்லுவேன். அமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்ற பெண்களுக்கே உரியவை என்று நான் கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கு உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் என்ன மரபு அந்த நல்ல ஆளை தான் சமைப்பது தாழ்வனை எண்ணலாமா? சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கிறார். உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றார். வாழ்க்கை என்பது பொருள் செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைகிறது. அடுப்பில் நெருப்பு மூட்டு சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்த அன்போடு உணவு பரிமாறுதலில் தான் வாழ்வு நலம் பெறுகிறது. சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியதெனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாறும் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும். கல்வியினுடைய சிறப்பு எல்லாம் பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படிங்கிற தரத்தை பேசியிருந்தார் பாரதிதாசன். இலக்கணத்தில் மாக்கடல் சொல்லியிருந்த உரிச்சொல் தொடரப்படுகிறது. ஆக்கல் என்பது தொழில் பெயர். இந்த தொழிற்பெயர் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? அப்ப பகுபது உறுப்பு இலக்கணத்துல இந்த தொழிற்பெயர் கொடுக்கக்கூடிய வார்த்தை வருது நீங்க ஆக்கல் அப்படிங்கிறது. இது ஆக்கல் தொழிற்பெயர் அப்படின்னு தெரியும். பகுப்பத உறுப்பு இலக்கணத்துல இப்ப வரைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னாக்கா வரை கூட்டல் இத்து கூட்டல் அல். அப்ப அந்த இத்து என்ன அப்படின்னு சொன்னா நடுவில் இத்து சந்தி. தொழிற்பெயரை எப்படி கண்டுபிடிச்சலாம்னாக்கா தொழிற்பெயர் காலம் காட்டாது. தொழிற்பெயர்ல இடையில வரக்கூடிய இடைநிலைகள் காலம் காட்டாது. காலம் காட்டாத இடைநிலை தொழிற்பெயரா வரும் அப்படின்னாக்கா அப்படின்னா இத்து வருஷம் அது இடைநிலை தானே சொல்லக்கூடாது. அது வந்து சந்தியாக மாற்றி. பொன்னை போல் அது ஓம உருவு போல் அப்படிங்கிறது. மலர்க்கை ஓமை தொகை. மலர் போன்ற கை. கை மலர் அப்படின்னா அது உருவகமா மாறி. தவிர்க்க ஒனா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரு அப்படின்னு என்ன கடைசி எழுத்து கெட்டு தவிர்க்க ஒனாத அப்படின்னு வந்திருக்கணும். ஒனா அப்படின்னு நான் நில்லெடுத்தா அதனால அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரு. இந்த பகுதி ஒரு இலக்கணம் பார்த்தேன். விளைவது விளையும் ஆசு அப்படின்னு பிரிக்கிறாங்க. பாருங்க சாரியை அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த பகுதி ஒரு இலக்கணத்துல இது மாதிரி சாரியை வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பார்த்துச்சு. தனிப்பட்ட ஒரு எழுத்து மட்டும் மட்டும் சாரியையா நிக்குது பாருங்க அந்த இடத்துல. அடுத்தது தூ தொழிற்பெயர் விகிதின்னு கொடுத்தான். அல் தல் பூ இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதி. இங்க விளைவது வந்து எதிர்கால இடைநிலையாக கொடுத்து சாரியை கொடுத்து தொழிற்பெயர் விகுதியும் கொடுக்கலாம். கொஞ்சம் கவனமா இருக்கு அந்த வார்த்தையில. சமைக்கின்றார் சமை இக்கு கின்று ஆர் கிரு கின்று ஆணின்று என்ற இடைநிலைகள் 3 காலத்திற்கும் பொருத்தமாக வரக்கூடிய அதை 3 காலத்திற்கு நிலைகள் நிகழ்காலத்தினுடைய இடைநிலைகள் கிரு கின்று ஆணின்று என்ற எழுத்துக்கள். இந்த பகுதி கீழே கற்பவை கட்டத்தின் பகுதிக்குவாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்தவும் இது பாரதியினுடைய வெற்றி. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். இது கவிஞர் தேசிய விநாயகத்திலே பாரதி. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த வரிகள் பாருங்க. இந்த வரிகளை கூறியவர் யார் அப்படிங்கிறது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா ஞாபகம். பட்டங்கள் பாரதியார். பட்டம் பாரதி. மங்கை கவிமணி. பெண் நேரடியாக பெண் அப்படிங்கிறது பாவேந்தர் சொல்றாரு. இது ஏதோ ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஏதோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கவிதைகள்லாம் பாடியிருக்காங்க எல்லாருமே. அதனால இப்ப இங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளை வச்சு நீங்க கற்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து சில பகுதிகளை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த தலைப்பு புரட்சி கவி அப்படிங்கிற தலைப்பு. புரட்சி கவியில இருக்கக்கூடிய இந்த புரட்சி கவி இந்த பாடப்பகுதியை நூல் வெளிக்குவாங்க. இதுல என்ன அப்படின்னாக்கா இந்த பாடத்தினுடைய புரட்சி கவி அப்படிங்கிறது என்ன செய்தி. இப்ப எப்படி வந்துட்டு முதல்ல குடும்ப விளக்கு அப்படிங்கிறது பார்த்தோமோ அதே போல புரட்சி கவியினுடைய செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வடமொழியில் எழுதப்பட்ட பிரிதனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 சுதந்திரம் 37 எழுதுறாரு. எழுதப்பட்டது புரட்சி கவி. அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடப்பகுதியை எழுதுறாரு இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி கணக்கெடுப்பு 47 சுதந்திரம் 37 புரட்சி கவி அப்படிங்கிற இந்த கவிதையை எழுதுறாரு. அப்போ புரட்சி கவிங்கிற தலைப்புல கொடுத்திருக்கு. பாரதிதாசனுடைய பேர் தானே புரட்சி கவி. அதே பேர்ல அப்ப தலைப்புலயே ஒரு நூல் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. பாரதியின் இதுக்கு வந்த பற்றின் காரணமாக கனக சுப்பரத்தனம் என்ற தன்னுடைய இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதை விட்டுருவாங்க. மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் வேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். அது வந்து பெயர் காரணம். தொடர்ந்து பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர்.
பிரெஞ்சு. இவர் பாரதிதாசனுடைய பிறந்த இடம் வந்து புதுச்சேரி. புதுச்சேரியில பெரும்பான்மை பேசப்பட்ட மொழி வந்து பிரெஞ்சு. இன்னுமே பிரெஞ்சோடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருந்துச்சு. யூனியன் டெரிட்டரி இல்லையா, தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனால் பிரெஞ்சினுடைய ஆதிக்கம் இன்னமும் அங்க இருந்துட்டு மக்கள் இருக்காங்க. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை இவர் தமிழ் மொழியில் தந்திருக்கின்றார். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, 2 வீடு, சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் தந்திருக்கின்றார். குயில் என்ற இலக்கிய இதழை நடத்திருக்கிறார். இது தொடர்ந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இது வந்து ஸ்கூல் பசங்களை பொறுத்த வரைக்கும் இது பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கேட்கப்பட்ட வினா. குயில் அப்படிங்கிறது ஒரு இதழை நடத்திருக்கிறார். இவருடைய பித்ராந்தையார் நாடகம் சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்கிறது. அடுத்தது பாருங்க, வாழ்வினில் சென்னையை செய்பவள் நீயே என்ற இவருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தன்னுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. அப்படின்னா ஒரு கேள்வி, தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து என்ன பாட்டு அப்படின்னா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வரணும், நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை பெய்யும் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். சரிங்களா? கனிமணி தேசிக விநாயகர். நம்முடைய பாண்டிச்சேரி, புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்து யார் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா பாரதிதாசன் பாடியிருக்கார். வாழ்வினில் சென்னையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு தொடங்கும். பாரதிதாசன் செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வரக்கூடிய பாட்டு தான் வந்துட்டு புதுச்சேரி இப்போ தங்களுடைய நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்தா வச்சிருக்காங்க. தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி இருக்கிறது. அது வந்துட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது திருச்சியில. இப்போ அப்ப இந்த தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற மேலக்கூடிய பகுதியை பாருங்க. ஒரு மூல மொழி பிரதி உள்ளடக்கத்தை அந்த பிரதிக்கு இணையாக இலக்கு மொழி பிரதியின் வழியாக வெளிப்படுத்தல் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு என்னன்றது மூல மொழியிலிருந்து மாற்றி இன்னொரு மொழியில தருவதுதான் மொழிபெயர்ப்பு. தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழிபெயர்ப்பு என்பவற்றையும் மொழிபெயர்ப்பின் பணிகளாக நாம் சொல்லலாம். தமிழில் இருந்து பிற மொழிகளுக்கு எங்கெந்தெல்லாம் நூல்கள் எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அங்கே இலக்கிய மொழிபெயர்ப்பு வந்து ஏ.கே. ராமானுஜம் லவ் பாயிண்ட் நம்ம கிளாசிக்கல் தமிழ் என்டாலஜி அப்படின்னு எழுதியிருக்காரு. தங்கப்பா அப்படிங்கிறவரு ஜூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் லேண்ட் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. திருமொழியில இருந்து தமிழுக்கு மாற்றிருக்காங்க தான். அந்நியன் அப்படிங்கிறது வந்து ஆல்பர்ட் காமியோ உருமாற்றம் அப்படிங்கிறது காஸ்கோ ஜெர்மனியில இருந்து இந்த இது எடுத்திருக்காங்க. அதே போல சொற்கள் ஜாக் லவர் அப்படிங்கிறவரு குட்டி இளவரசன் பிரெஞ்சுல இருந்து எடுத்திருக்காங்க. உலக கவிதைகள் தொகுப்பு அப்படிங்கிற நூல் வந்துட்டு பிரம்மராஜன் எழுதியிருக்காரு. உலக கவிதைகள் அப்படின்னு இது வந்துட்டு பிற மொழிகள் இருந்து தமிழுக்காக இருந்த மொழிபெயர்த்த நூல்கள் எல்லாம் இங்க ஒரு பட்டியல் தரப்பட்டிருக்கு. இப்ப பாடப்பகுதி புரட்சி கவி. மக்களாட்சி முன்பு வரை சட்டம், நிர்வாகம், நீதி ஆகியவை அரசனிடமிருந்து பிரிந்திருந்தன. இந்த நிலை தெரிவிப்பதற்காக மக்கள் புரட்சியால் மாற்றப்பட்டு தற்பொழுது மக்களாட்சி முறை பல்வேறு நாடுகளில் வளர்ந்துள்ளது. இப்ப நாம இருக்கிறதுமே வந்துட்டு நம்முடைய நாடுமே வந்துட்டு மக்களாட்சி நாடு. முதல்ல எல்லாம் வந்து மன்னராட்சி இருந்துச்சு. மன்னராட்சி அடுத்து மக்களுக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் மக்களே வந்துட்டு சொல்லிக்கலாம், மக்களே தங்களுக்குரிய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறலாம். அதாவது தங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை எல்லாம் ஒரு மனிதனை தேர்வு செய்து அவர்கள் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்படி பார்த்தாக்கா அந்த ஒரு மனிதனை தேர்வு செய்யக்கூடிய ஆட்சி வந்து நம்ம கையில தான் இருக்கு, மக்கள் கையில. எனவே இந்த ஆட்சியினுடைய பேரு மக்களாட்சி. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் இவையெல்லாம் மக்களாட்சியினுடைய அடிப்படை பொறுப்பு. இது அண்டல் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மக்களாட்சியினுடைய அடிப்படை பொறுப்பு. மக்களாட்சி சிந்தனைகளை பரப்புவதில் இலக்கியத்திற்கும் பெரும்பங்கு இருக்கிறது. அரசு என்பது மக்களுக்கானதே என்று காலந்தோறும் இலக்கிய வடிவங்கள் மூலமாக கவிஞர்கள் வலியுறுத்துவது. முன்கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. இந்த முன்கதை சுருக்கத்தை கதையா நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுக்கங்க. அரசன் ஒரு கவிதை ஒரு கதை மாதிரி எழுதுவாரு. இந்த புரட்சி கவி அப்படிங்கறது ஒரு காவியத்தை கதை மாதிரி கொண்டு போறாரு. அரசன் ஒருவர் வந்து தன்னுடைய மகள் அமுதவல்லிக்கு கவிதை கற்பித்து தரணும், ஒரு நல்ல கவிஞன் ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அமைச்சர் என்ன செய்யறாருனாக்கா சொல்றாரு, ஒருத்தர் இருக்கிறான் உதாரன் அப்படின்னு பேர், அவன் பேர் உதாரணன் கிடையாது, உதாரன். அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றான். அமைச்சன் வந்துட்டு அரசன் சொன்ன விஷயம், அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் என்று சொன்னது யார் அப்படின்னு கேட்டா அமைச்சன் அரசன் கிட்ட சொல்றான். இந்த மாதிரி அப்படியா,
இப்போ இது மாதிரி இப்போ ஒரு எளிய கவிஞனோட தன்னுடைய மகள், அரசனினுடைய மகள் காதல் வயப்பட்டு விடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அரசர் பயப்படுறாரு. பயப்பட்ட உடனே அதுக்கும் வந்துட்டு அந்த அமைச்சர் ஒரு ஐடியா என்ன சொல்றாங்கன்னாக்கா, அரசு இந்த வரானே அந்த கவிஞன் வரானே அவனுக்கு வந்துட்டு கண் பார்வை அற்றவன் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம் நாம. அமுதவல்லி தான் அந்த பெண், அரசனுடைய மகள் வந்துட்டு அமுதவல்லி. அப்ப அமுதவல்லிக்கு இப்படி ஒரு கதையை சொல்லி வச்சிருவோம் நாம, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு. சரி அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அந்த பெண்ணானது அரசனுடைய மகள் தொழுநோயாளின்னு ஒரு பொய்யை சொல்லி வச்சிருவோம், அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கவே மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த ஒரு அமைச்சர் தான் இப்படி ஒரு அரசனுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்த உடனே அந்த அரசர் என்ன செய்யறாருன்னா, சரி இது நல்லதா இருக்கு, என் மகள் வந்து தமிழ் படித்துக் கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு நல்ல கவிதை அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. நடுவுல திரையிட்டுறாங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் உட்காந்துறாங்க. அந்த பக்கம் முதலி உட்கார்ந்துருக்கான், இந்த பக்கத்துல உதாரணம் உட்கார்ந்துருக்கான் கவிஞன், தமிழ் கவிஞன். அவன் அழகும் அறிவும் வாய்ந்தவனாக இந்த இடத்துல இருக்கான் அந்த பக்கத்துல. ஆனா ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே பொய் சொல்லி இவர்கள் இருவருமே இரண்டு வகையில் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இருக்கும்போது இப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு தமிழ் கவிஞர் அமுதவல்லிக்கு. பாடம் கற்பிக்கிறாரு. பாடம் கற்பிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இரவு நாள், ஒரு நாள் இரவு பொழுது ஒரு அழகிய நிலாவை பார்க்கின்றார். நிலாவை பார்த்து உதாரணம் தன்னையே பார்த்து ஒரு கவிதையை பாடுறோம். அந்த பாட்டு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தி வானில் அழகு கண்டேன், நிலவை கண்டேன், நட்சத்திரங்களும் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு மருதன். எழுதி வைத்த சித்திரந்தானோ, எழுதி வந்த சித்திரந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு வந்து இந்த கவிதை பாடுறான், உதாரணம் பாடுறான். பாடும் பொழுது அமுதவல்லிக்கு ஒரு ஆச்சரியம். பின்னாடி உட்கார்ந்து தன் பார்வையற்றவன் என்றுதானே என்னுடைய தந்தை சொல்லியிருக்கின்றார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு இரவு காட்சியில, இரவு நேரத்துல ஒரு நிலவினுடைய காட்சியை இவ்வளவு அழகா எப்படி வர்ணிக்க முடியும்? ஆச்சரியப்பட்ட பிறகு இவ்வளவு அழகா ரசிச்சு ஒரு நிலவை பாடிக்க முடியும் ஆச்சரிப்பு. அந்த பெண் என்ன செய்யறான், திரையை விலக்கி பார்க்கிறார். திரையை விலக்கி பார்க்கிறது எதிர்ப்பு அழகிய ஒரு ஆசனம் பார்க்கணும். இவனுக்கும் ஆச்சரியம், திரை விளக்கப்பட்டு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண், இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பெண், அவள் தொழுநோயாளி என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்று பார்த்தால் அழகிய ஒரு பெண் அங்கே எதிர்ப்பு அமர்ந்திருக்கு. அவ்வளவு சந்திக்கிறது அழகிய அரசனை எடுத்து கண்டு அவனை விரும்ப தொடர்ந்து. அப்ப உதாரணம் இந்த அமுதவல்லியை கண்டு விருப்பம் இருவருக்கு கண்டு இந்த விஷயம் அரசனுக்கு தெரியும். இதை விரும்பாத அரசு என்ன செய்யணும், உதாரண குற்றவாளியாக்கி மரண தண்டனையே கொடுக்குறோம். மரண தண்டனை என்ன, உடனே வந்துட்டு கழுத்த போய் வெச்சுறது, கழுத்தை வெட்டப்படும். அந்த ஒரு படம் இருப்பாரு, படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கல்லு வச்சிருக்கோம், அந்த கல்லு கழுத்து வைக்கிற மாதிரியான ஒரு கல்லு நெல் கழுத்தை கீழே வைக்கணும், கத்தி வச்சு அவங்க ஒரு கழுத்தை வெட்டுவாங்க. இதுதான் மரண தண்டனை அந்த காலகட்டத்துல. முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளையர்களுடைய ஆட்சியில இருந்த சமயத்தில் மரண தண்டனை இப்படியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது பாதுகாப்பு. இப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அமுதவல்லி என்ன செய்யறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. மன்னனுக்கு கோபம் வந்துருக்கு. கோபம் வந்து மரண தண்டனை இருவருக்குமே மரண தண்டனை சரி கொலைக்களத்திற்கு கொண்டு வராங்க. கொலைக்களத்திற்கு கொண்டு வந்த பிறகு அங்க நிற்க வைக்கும் பொழுது இரண்டு பேரையும் கொல்வதற்காக நிறுத்தி வைக்கிறாங்க. அப்ப கடைசியாக ஒரு பேச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி பேச்சு அவன் பேசுறான். அவன் இறுதியாக பேசக்கூடிய பேச்சு, உதாரணம் பேசக்கூடிய இறுதி பேச்சு தான். அதாவது பாரதிதாசன் தானே படைக்கிறார் இந்த காவியத்தை. அவர் படைக்கும் பொழுது உதாரணம் பேசக்கூடியதாக ஒரு பேச்சு கடைசியாக அவன் பேசுறான் பாருங்க கொலைக்களத்துல. அதுதான் புரட்சிகரமான வார்த்தைகளை கொண்டு உதாரணம் பேசுவதாக பாரதிதாசன் எழுதுறாரு. அப்படி எழுதப்பட்டதுனாலதான் இந்த காவியத்திற்கு புரட்சி காப்பியம்
அல்லது புரட்சி கவி அப்படின்னு பாரதிதாசனுக்கு ஒரு பேர் கிடைக்குது. அதேதான் தலைப்பா வைக்கிறாங்க. அதான் பாடப்பகுதி தான். அவன் என்ன பேசினான் அப்படிங்கிறது மேடையில பேசின இறுதியாக அவன் பேசப்பட்ட செய்தி தான் இப்பொழுது அந்த பாடப்பகுதியா இருக்கு. அந்த பாடல் பகுதியை வாசிக்கவே நீங்க அந்த என்ன கொலைகாலத்துல அவன் பேசினா அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த புரட்சி கவி அப்படிங்கிற தலைப்பு முடிவு பெறும் பாருங்க. அந்த பாடல் கவனிங்க. உயிர் எமக்கு வெள்ளம் அல்ல. வெள்ளம் அல்ல அப்படின்னு சொன்னா ஒரு பொருட்டு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேடையில பேசுறான். கடைசி அவன் இறுதியாக பேசக்கூடிய காதலனை கொலைகளத்திற்கு அனுப்ப கண்டு கண்ணியனை மன்னிக்க கேட்டுக்கொண்ட நீதி நன்று மந்திரியே, அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்து விட்டாய். காதலனின் இருவரும் காதல் வேண்டும், தவிர்வதெனில் இருவருமே தவிர்தல் வேண்டும். ஓதுகை விரண்டில் ஒன்று மன்னன் வாய், உயிர் எமக்கு வெல்லமல்ல என்றாள் மங்கை. இந்த இடத்துல என்றாள் மங்கை அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னா அமுதவல்லியை குறிப்பிடுகிறது. அமுதவல்லி என்பவள் அரசனுடைய மகள். அவன் என்ன சொல்றான்னா, அரசன் இப்ப தந்தைன்னு சொல்றது இல்ல, உன்னுடைய அரசன் எங்களுக்கு கொலை தண்டனை கொடுத்தான், என் காதலனுக்கு கொலை தண்டனை கொடுத்தான். என் காதலனை மட்டும் கொன்று விட்டால் நான் உயிர் வாழ்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். சாவது என்றால் இரண்டு பேருமே இறந்து போகின்றோம், இல்லை என்றால் இரண்டு பேருமே உயிர் வாழ்கின்றோம். உயிர் எமக்கு ஒரு பொருட்டல்ல, இந்த விஷயத்தை உங்களுடைய மன்னிடத்திலே சொல் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்றான். சொன்ன பிறகு கொலைகளத்துல அவன் கடைசி அவன் பேசாம பாரு. கொலைகளத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஒரு பால் நின்றார். இரண்டு பக்கம் மக்கள் பிரிந்து நிற்கின்றார்கள். அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். எல்லாரும் வந்துட்டாங்க கொலைகாலம். உதாரணத்துக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான். தமிழ்கவிஞன் ஜனங்களிடையே முழக்கம் செய்வான். இப்ப முழக்கம் செய்கின்றான் தமிழ்கவிஞன். ஜனங்கள் மக்கள் மட்டத்துல பேசுறான். இந்த பேச்சு தாங்க புரட்சி கவி என்ற பெயரை வாங்கி கொடுத்தது பாருங்க. பேரன்பு கொண்டவரே பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே நல் இளம் சிங்கங்காள், நீரோடை நிலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருத்தி கல்லின் நெடுங்குன்றில் பிணஞ்சேர் பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தில் அந்த நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டார். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயன் விளைக்கும் நிறைவுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து இருக்கு, கற்பிழந்து தப்பா படிச்சிடாதீங்க, கல்பிழந்து, அதுதான் கற்பிழந்து அப்படின்னு கொடுத்தாங்க. கல்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யாருக்கு? பொத்துகளை, பொன் துகளை அப்படிங்கிறதுதான் பொத்துகளை. சேர்த்து எழுதும் போது பொற்றுகளை அப்படின்னு வரும். பொன் துகளை. கடல் முத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? ஒரு மனிதனின் தேவைக்கு இந்த தேசம் அப்படின்னு, ஒரு மனுஷனுடைய தேவைக்கு தான் இந்த தேசம் கேட்கிறான் பாருங்க, கேள்வி கேட்கிறான் பாருங்க. அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதே தான் சரி என்றேன், ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவது என்றே தீர்ப்பளித்தான். சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கு இந்த தேசம் உண்டு என்றால் அந்த தேசம் ஒழிதல் நன்றாம். அப்படி ஒரு நாடு தேவையில்லை. அப்படி இருவர் இதோ சாகின்றோம், நாளை நீங்கள் இருப்பது மெய் என்று இருக்கின்றீர்கள். இன்னைக்கு நாங்க செத்து போறோம், நாளைக்கு நீங்கள் உயிரிழப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். அடுத்தது மாசில்லாத உயர் தமிழ். பாருங்க, தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயிர் தமிழை உயரென்று போற்றுவேன். நல்லா எல்லா மக்களையும் கவனிக்க வைக்கிறோம். தமிழ்னால் என்னுடைய உயிர் போகிறது அப்படிங்கிறது போல எனக்கு சொல்லிட்டே வரோம். மக்களுக்கு ஆளும் உரிமை தானா அப்படின்னு கேட்கிறான். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொள்ள அரசனுக்கும் அதிகாரம் உங்களுக்கு. அடுத்தது பாரு, அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான், திறமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை. சரியான வரிகள் இது, ரெண்டு வரிகள். சிரம் அறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதையாம். அன்றைய காலகட்டங்கள்ல மக்களை கொள்வது, சிரத்தை அறுப்பது, தலையை வெட்டுவது அவருக்கு ஒரு சாதாரண பொழுதுபோக்கும் சிறிய கதை. ஆனால் நமக்கெல்லாம் உயிரின் வாதை, நமக்கு உயிருடைய பிரச்சனை. அரசன் மகள் தன் நாளில் குடிகளுக்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள் அப்படின்னு சொல்றான். முதலாம் மக்களாட்சி தரதுக்கு இருந்தா அதுக்குள்ள இவன் கொலை செய்ய வந்தான் அப்படிங்கறது சொல்லலாம். வாழிய என் நன்னாடு பொன்னாடாக வாழியனர் பெருமக்கள் உரிமை வாய்ந்து வீழிய போய் மண்ணடியை விண்வீழ் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாளும் கொடியாட்சி
ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன், என் பெரியர் அன்னையீர் ஏகுகின்றேன், ஆழ்க எந்தன் குருதி எல்லாம் அன்பு நாட்டிலே ஆழ்க என்றான், தலை குனிந்தான் கத்தியின் கீழ். மக்களை நீங்கள் எல்லாருமே வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் சற்று கவனமாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியின் கீழ் தலையை குனிகின்றான். கொலையாளி உயிர் தப்புகிறார். கொலையாளினா யாருனாக்க கொலை செய்ய வந்தவர்கள், அதாவது கழுத்தை வெட்ட வந்தவர்கள், அவர்கள் உயிர் தப்புகிறார்களாம். அப்ப பாருங்க நடந்தது வேற நடந்திருக்கு பாருங்க அந்த கேப்ல. படிகத்தை பாலாபிஷேகம் செய்வது பார்ப்பதை போல் அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடி சோர்தல் கண்டார்கள் அங்கிருந்து. ஆவென்று கதறினாள், அன்பு செய்தோர் படி மீது வாழாரோ என்று சொல்லி பதைபறித்தாள். இது கேட்ட தேச மக்கள் கொடிது என்றார், கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர்கள் உயிர் தப்ப ஓடலாங்க. அப்படின்னா என்னங்க, இவனை கொலை செய்வதற்காக அந்த கொடியவங்க நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, நிற்கும் பொழுது இவன் உதாரணம் பேசுறத கேட்டுட்டு கத்தியின் கீழே அவன் தலையை வைக்கிறான். அப்போ அந்த இடத்துல இந்த பெண் அழுகின்றாள், கதறி அழுகின்றாள். கதறி அழுவதை பார்த்தவர்கள், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை, இந்த காதலை ஏன் நாம் தடுக்க வேண்டும், என்ன தவறு செய்து விட்டார்கள் இவர்கள், ரெண்டு பேருமே அன்பு செய்தார்கள், அவ்வளவுதானே, இவன் தமிழ் கற்பிக்க வந்தவன், அப்படி இவர்கள் வாழ வேண்டும். அது மட்டும் இல்ல, அவன் பேசும்பொழுது என்ன சொல்லிட்டான், ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டான், இந்த ஊரெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்குனது யாரு, இந்த மறைக்காடெல்லாம் வெட்டி உருவாக்குனது யாரு, நாம் தானே, மன்னன் எங்க செஞ்சான், மக்கள் தானே செய்தோம், மக்கள் தானே எல்லா கஷ்டத்தையும் மூச்சடக்கி எல்லாம் போயிட்டு கடல் முத்தெல்லாம் வணிகம் எல்லாம் செஞ்சோம், எடுத்தோம், கடல் முத்து எடுத்தோம், மண்ணுக்குள்ள எடுத்தோம், கடலுக்குள்ள போய் எடுத்திருந்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அவன் சொல்றான். அதான் அந்த பாடல், சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும், சின்ன ஊரு வயலு உருவாக்கி எல்லாத்தையும் செஞ்சது யாரு, பாம்பு கூட்டத்தை எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் ஒரு நல்ல மக்கள் வாழ்வதற்குரிய நிலப்பகுதியை மீட்டு கொடுத்தது யார், நாம் தானே செய்து கொடுத்தோம். இவையெல்லாம் செய்து விட்டது பிறகு மன்னனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா தீர்க்கிறது மன்னன் தான். மன்னன் எப்படி தீர்த்து வைப்பான், மக்களுக்கும் பிரச்சனைனா மன்னன் தீர்த்து வைக்கலாம், பிரச்சனையே மன்னனுக்கும் எனக்கும், அப்படின்னா மக்கள் தானே தீர்த்து வைக்க வேண்டும், அதுதானே முறை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினவன் கடைசியில உங்களுக்கு அடுத்தது, இந்த மன்னனுக்கு அடுத்தது அரசியாக பதவியேற்க வந்தவள் இந்த பெண், அவள் மக்களாட்சி தருவதற்காக இருந்தால் அதற்குள்ளே கொலை செய்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் கோவம் வருது எல்லாருக்கும். அப்புறம் இவளும் படிகத்தை பாலாபிஷேகம் செஞ்சது வச்சது போல அப்படியே கண்ணீர் கடல்ல இருக்கா. அப்போ இவ கதறா. இந்த கதறத பார்த்தோம்னா மக்களுக்கு ஒரு கோவம் வருது. கொலையாளிகள்ட்ட இருந்து கத்தியை பிடிங்கிட்டு அந்த கத்தியை வைத்துக் கொண்டு அவர்களை வெட்டுவதற்காக துணிகிறார்கள். அந்த சமயத்துலதான் கொலையாளர்கள் எல்லாம் தப்பி ஓடுறாங்க. அதுதான் அந்த பாடம், கொலையாளி உயர்த்தம். அடுத்தது என்ன ஆயிடுச்சு, கவிஞனுக்கும் காதலிக்கும் முயற்சி தந்தார். இரண்டு பேருக்குமே மன்னிப்பு வழங்கப்பட்டது. காவலன் பால் தூதொன்று போக சொன்னார், புவியாட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள். போகா முன்பே செவியினிலே ஏறிட்டு போனான் வேந்தன். என்ன சொல்லிட்டான், அரசனுக்கு போய் விஷயம் சேர்ந்த பிறகு அரசன் என்ன செய்யறானாக்கா, சரி நான் நாட்டை விட்டு கொடுக்கிறேன், புவியாட்சி உங்களுக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது, செல்வம் எல்லாம் உரிமை எல்லாம் நாட்டாருக்கே அப்படிங்கிறான் மன்னன். சொல்றோம் என்ன சொல்றான்னாக்கா, அவரவர்கள் மக்கள் எடுத்துக்கொண்ட விவசாய பூமிகள் எல்லாம் அவரவர்களை வைத்துக் கொள்ளலாம், யாரும் இனிமேல் எனக்கு கற்பம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நவையின்றி எய்துவதற்கு சட்டம் செய்தார் அப்படின்னா, துன்பம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கஷ்டம் இல்லாம ஒரு சட்டம் செய்கின்றார். நரிவில்லை நலம் எல்லாம் வாழ்ந்தார், எல்லாருக்குமே மோட்சம் கிடைச்சு எல்லோரும் நலமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு பாடம் நிறைவு செய்கிறது. சொல்லு பொருள் பார்த்து, ஓதுக சொல்க முழக்கம் ஓங்கி உரைத்தல் கனிகள் நட்டையிடத்துல. கனிகள் அப்படின்னா உலோகங்கள். பாரதிதாசன் எழுதிய சொல் கனிகள் அப்படின்னு சொன்னாக்க கனிமங்கள் அப்படிங்கிறோம். கனிமங்கள் கனிகள் அப்படிங்கிறாரு. அது உலோகங்களை குறிக்கிறது. மணி என்பது மாணிக்கம், படிகம் பளபளப்பான கல். படி என்பது உலகம், மீட்சின விடுதலை தருகிறார். நவை என்பது குற்றம். நவையின்றி எய்துவதற்கு சட்டம் செய்தார்னு கடைசி ரெண்டு வரி வருது இல்லையா, அப்ப பாருங்க, நவைனாக்க குற்றம் இல்லாமல் சட்டம் ஏற்றியார்கள். அதோட அடுத்தது இலக்கண குறிப்பு, ஓதுக பேசிடுக ஆழ்க வாழிய எல்லாத்தையும் இயங்கோள் வினையியர் என்பது வருவதெல்லாம் இயங்கோள் வினைகள். அலைகடல் என்பது மூன்று காலத்திற்கு பொதுவானது. அலை என்ற வார்த்தை ஏற்கனவே அலைகிறதா கடல், அல்லது இப்பொழுது அலைந்து கொண்டிருக்கிறதா, இனிமேல் அலையை கொண்டு வருகிறதா தெரியல, பொதுவாக இருக்கின்ற காரணத்தால் வினைத்தொகை. தமிழ் கவிஞர் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகையை எப்படி தெரிஞ்சுக்கிட்டுனாக்கா, ஒரு பொது பண்பு இருக்கும், ஒரு சிறப்பு பெயரும் சேர்ந்து இருக்கும். பொது பெயர் சிறப்பு பெயர் சேர்ந்து இருக்கும். கவிஞருங்கிறது பொது பெயர், தமிழ் கவிஞருங்கிறது சிறப்பு பெயர். எனவே அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. பேரன்பு அப்படிங்கிறது நெடுங்குன்று. இந்த ரெண்டு வார்த்தைகளுமே பண்பு தொகைகள். மை விகுதியும் மறைஞ்சிருக்கும் பண்பு. ஒழிதல் அல் தல் என்று வருவது தொழிற்பெயர்.
உழுது உழுது அடுக்கு தொடர் 2 முறை சொல்லடிக்கு வருகிறது. சரி, பகுதி உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதிகள் இதெல்லாம் தாண்டி இந்த பாடப்பகுதியை வந்துட்டு அப்படியே இதுல இந்த பகுதியை முடிச்சுப்போம். நம்ம தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போயிடலாம். திருநெல்வேலி சிமையும் கவிகளும் அப்படிங்கிற தலைப்புவாங்க. நூல்வெளி டி.கே.சி என்று அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இது ரொம்ப முக்கியம். ரசிகமணி டி.கே.சி அப்படின்வாங்க. இவர் தம்முடைய வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தார். வீட்டிலேயே நடத்தியிருக்கார் பாருங்க, வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தி. இவர் கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி. இந்த வரி ரொம்ப முக்கியம். கடித இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல இலக்கியமாக இருந்துச்சு, இன்றைக்கு அழிஞ்சே போயிடுச்சு. தமிழ் இசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவராக புகழப்படுகிறார். பாடப்பகுதியில் இடம்பெற்றக்கூடிய இந்த கட்டுரை இவருடைய இதய ஒலி என்ற நூலில் இருந்து தரப்பட்டது. அப்படின்னா இதய ஒலி என்பது டி.கே.சி எழுதிய ஒரு நூலினுடைய பேர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதய ஒலி, இதய ஒலி ரசிகமணி டி.கே.சி. பாடப்பகுதிக்கு வரலாம். முன்னாடி வாங்க. திருநெல்வேலி சிமையும் கவிகளும். நல்ல பாடல்கள் படித்து வைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அது போலவே சிறந்த புலவர்கள் பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறந்த புலவர்கள் பல உருவாகியிருக்கிறார்கள். அவர்களில் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்கள் பற்றி அறிந்து கொள்வோம். திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. தொடர்ந்து ஒரே நாட்டில் நடந்துட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பது. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்வார். ஒரு வகையாக அது உண்மைதான். கவி அவ்வளவு அருமை. ஆனால் கவி அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயமும் அல்ல. ஆண்கள் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம் தானே. நல்ல கவிஞர்கள் எல்லாம் எழுதுறாங்க, சரி, அந்த கவிதையை எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த இடம் பிரச்சனையா இருக்கு. வானத்தில் விளைந்த சுடர்களை போல இயற்கையில் விளைந்த கவிதைகள் தான் கவிகள் என்று சொல்றது. இயற்கையில்தான் விளைந்த கவிதை. மின்மினி பூச்சையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். இந்த நல்ல கவிஞர்கள் தான் திருநெல்வேலி ஜில்லால திருநெல்வேலி ஜில்லான்றாங்க. பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தார்கள். தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி, அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி. நாஞ்சில் நாடு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. கன்னியாகுமரியை தான் வந்து நாஞ்சில் நாடு. அந்த முக்கூடர் பள்ளி என்ற பிரபந்தம் முக்கூடல் பற்றியதுதான். அந்த முக்கூடர் பள்ளி படிச்சிருப்போம் இல்லையா? முக்கூடல், அந்த முக்கூடல் என்ன, 3 வகையான ஆறுகள் வந்து சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் தீவலப்பேரி அப்படிங்கிறது. தீவிரப்பேரி அப்படிங்கிறது தெரிஞ்சு. தீவலப்பேரி பாண்டி அப்படின்னு ஒரு படம் வந்தது. சாதாரணமாக மழை பெய்ய ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே. ஒரே ஒரு நாள் யாரு விவசாயம் செய்வார். இந்த அடியெல்லாம் பாடுவாங்க. இந்த பாடலாம் அப்படிலாம் பாடி சந்தோஷப்படுவாங்க. அடுத்தது இன்னொன்னு, திருநெல்வேலிக்கு போகலாம். சுமார் 300 வருஷங்களுக்கு இப்பதான் நம்ம பாடப்பகுதிக்கு வரும். திருநெல்வேலி சுமார் 300 வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் இருந்து பல பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார். அதே பல பட்டடை சொக்கநாத புலவர் வந்தார். அவரு நெல்லையப்பர் கோயில் எழுந்தருளி உள்ள காந்திமதி தாயை தரிசிக்கிறார். ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைல் ஆற்றுக்கு வடக்கரையில ஸ்ரீ வைகுண்டம் இருக்கிறது. பிள்ளை பெருமாள் ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடி உள்ளார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறவர் ஆடையாண்டல். ஆற்றுக்கு தென்கரையிலே நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. பூர்வத்தில் இதற்கு திருக்குருகூர் என்று பெயர். நம்மாழ்வார் தம்முடைய ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார். இது தமிழுக்கு கிடைத்த யோகம். அப்ப பாருங்க, நம்மாழ்வார் 1000 தமிழ் பாட்டு தான், அதான் திருவாய்மொழி. நம்மாழ்வார் எழுதியது திருவாய்மொழி. 1000 பாடல்கள் அதுல. இனி மோட்டார் வண்டி ஒரு முக்கியமான ஒரு சூழல். அப்படியே ஊர் ஊரா போற மாதிரி
கொற்கை என்கிற சிறு ஊர் தான் அது. அதோ அதன் புகழும் அபாரம். சுமார் 2000 வருஷத்திற்கு முன்னிருந்த ஒரு பெரும் கவிஞர், முத்தொள்ளாயிரம் ஆசிரியர். பல தேசங்களில் இருந்தும் வர்த்தகர்கள் வந்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார். மேற்கே ரோமாபுரி, கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையிலிருந்து முத்து போய் கொண்டிருந்தது. முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியர். தமிழகத்தில் 250 வருஷத்துக்கு முன் சீதக்காதி என்ற பெயரில் வாணிகர் இருந்தார். கௌரியான சீதக்காதி. அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கு சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தனர். அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்த பொழுது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. அடுத்தது நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆசாமையோடு அலர்கின்றார் பாருங்க. இப்ப பாருங்க, அவருக்கு அடுத்து அதாவது இந்த சீதக்காதி அப்படிங்கிற ஒரு வள்ளல், அவரு பெரிய வள்ளல். அவர் இறந்த பிறகு நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறவர் புலம்புறார் பாருங்க. பூமாது இருந்தென்ன பொய்மாது இருந்தென்ன இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலத்து கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்துட்ட போதே புலமையும் செத்துச்சு. என்னன்னா, தனியும் இருந்தென்ன பேசணும், பூ இருந்தென்ன புவி இருந்தென்ன ஒண்ணும் பேசணும் இல்லையே, சீதக்காதி இறந்துட்டாரே அப்படிங்கிறது போல ஒரு புலம்புறாரு. அடுத்தது திருச்செந்தூர். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து கடல். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனங்களினுடைய கட்டி கிடப்பதால், நந்தவனங்களில் கட்டி கிடப்பதனால் தேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியிருக்கிறார். சரி, அடுத்து சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது, கடலுக்கு வந்தாச்சு. மோட்டார் வண்டி திருப்பி நேரே கழுகுமலைக்கு போலாம். இந்த காலத்தில் பாடுகிற காவடி பாட்டையெல்லாம் கழுகுமலை முருகன் மேல் தான். இந்த காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். கழுகுமலை எங்க வந்துருச்சு? அப்படியே கழுகுமலை அப்படிங்கறது பகுதி. அங்க அந்த கழுகுமலையில இருக்கக்கூடிய முருகனுடைய கோயில், அந்த முருகனுடைய கோயிலை நினைத்து காவடி சிந்து வகையில் பாடிய பாடல்களை பாடியவர் தான் அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை, மேளம், ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் தெரியும் அப்படின்னு அது ஒரு பகுதியாக இப்படி இங்க பேசுறது போல கொடுத்தாச்சு. இங்க இருந்து அடுத்தது சங்கரன் கோவில் 12. பெரிய சிவத்தம். அம்பாள் கோமதி தாய். கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியின் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடிய திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். பாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாது என்றார் தடுப்பவர் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு ஒரு பக்தியோடு பாடுகின்றார். தொடர்ந்து சங்கரன் கோயிலுக்கு வடக்கு 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவினர். இதற்கு கரிவலம் வல்ல நல்லூர் என்றும் பெயர். கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற 3 நூல்களை பாடிக்கிறார். அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியின் செயல் நிலம் நிறைந்த பாடப்பகுதியாக இனிமை தந்து கொண்டிருக்கின்றன. இங்க ஆசிரியர் பேரை கொடுக்கல, நாம கொஞ்சம் தேடி எடுக்கணும். திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி, இந்த பகுதியெல்லாம் நாம் பார்த்தோம். யார் எழுதுறது பார்த்தோம். தொடர்ந்தாக இனி குற்றாலத்திற்கு நேராக போகும். கவி இல்லாமலே மனத்தை கவரக்கூடிய இடம் குற்றாலம். கோயில், அருவி, சோலை பொதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். திருஞான சம்பந்தர் வேற அவர் வந்திருந்தாலுமே பாடல் பாடியவர் வந்துட்டு பாருங்க, திருஞான சம்பந்தர் இங்க வந்தார். நுண் தொழி தாங்கும் தூங்கும் குற்றாலம் என்று பாடுகிறார். அடுத்தது மாணிக்க வாசகர் பாடல் பாடுகிறார். கீழே தரப்படக்கூடிய பாடல் வந்துட்டு மாணிக்க வாசகர் பாடுகிறார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் குற்றாலத்து உரைகின்ற குத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கண்முருக வேண்டுமடே. எத்தனையோ ஒரு நாள் சரி, குற்றாரை வேண்டாம், உறவினர் வேண்டாம், ஊர் வேண்டாம், பேர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். குற்றாலத்தில் கூடிய நாதனே, உன்னுடைய பாதத்தில் நான் அமர்ந்து கொண்டே இருக்கின்றேன். உன்னை புகழ்ந்து என்னுடைய மனம் கசிந்துருக வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் குற்றாலேஸ்வரன் சிவபெருமானை நினைத்து பாடுகிற ஒரு பாடல் தான். தொடர்ச்சியாக பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி. அந்த தொடர்ச்சி தான் குற்றாலம். அது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன்னு குற்றாலத்திற்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலக்கரத்தில்
வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர், திருக்குத்தால குறவஞ்சியினுடைய ஆசிரியர். தமிழ்கவியின் உல்லாச விளையாட்டு என்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாமா? குறி சொல்லுகிற பெண் குத்தாலமலையினுடைய பெருமையை பொழிக்கிறாள். அப்படி ஒரு கவிஞர் பாடியிருக்கிறது. கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலையம்மே, ஜனகமகா மேரு என நிற்கும் மலையம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் என்று தேடும் துங்கத்திரி கூடமலை எங்கள் மலையம்மே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு அப்படியே மலையில் உள்ள அறிவுகளை போல கும்மாளம் போடுகிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலனுடைய சிறப்பை, திருக்குத்தால குறவஞ்சியனுடைய சிறப்பை திரிகூட ராசப்ப கவிராயர் அந்த பெண்கள், குறி சொல்லக்கூடிய பெண்கள் பாடுவதை போல இங்கு பாடியிருக்கின்றார். பாருங்க, இந்த கட்டுரை ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. எனவே அந்த கால நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி நிச்சயம் என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதியாகும். அப்போ இந்த பாடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ கவிஞர்கள் பேர்லாம் வந்துட்டு இதுல வந்துட்டு திருநெல்வேலி சீமை அப்படிங்கிறது இன்றைக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இணைந்த பகுதியாகும். நிறைய இதுல நூலாசிரியர்கள், நூல் தொகுப்புகள் எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே எடுத்து வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அடுத்தது மொழியை ஆளுவோம் அப்படிங்கிற ஒரு பகுதி பாருங்க. பின்னாடி ரசிகமணி டிகேசி, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ரசிகமணி டிகேசி அப்படிங்கிற ஒரு பார்ப்போம். இவரை பற்றி செய்திகள் பாருங்க. ஒரு சான்றோர் சித்திரம் வந்திருக்கு. தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றோர்களுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகமணி டிகேசி. இவர் தம்முடைய இலக்கிய ரசிக தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வை ஊட்டியவர். டிகேசியினுடைய வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. அதுதான் இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லிடணும் இல்லையா, வட்ட தொட்டி அப்படிங்கிறது. அந்த இடத்துல மக்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் வட்ட தொட்டி என்று அது பெயர் பெற்றது. டிகேசி இலக்கியங்களில் நயங்களாக சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்திலே தலைப்பார்கள். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழினத்தில் தலைப்பதையே டிகேசி விரும்பினார். நன்றேன். அப்படின்னா இவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, வழக்கறிஞராக இருக்கிறத விட தமிழ் இன்பத்தில் தலைப்பதை தான் விரும்பியிருக்கிறார். தமிழ் கலைகள், தமிழிசை, தமிழ் இலக்கியம் ஆகிய இந்த சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொல்லுகிறார். கடிதங்களிலும் அவற்றை விழுந்து எடுக்கிறார். அவர் தம் கடிதங்கள் இலக்கியத்தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாக உருவாக்கப்பட்டன. அடுத்த இதய ஒலி, கம்பர் யார் முதலான நூல்களும், முத்தொள்ளாயிரம், கம்பராமன் ஆகியவற்றுக்கு இடையே உரையும் அவரது இலக்கிய நுகர்வு கடனின் சில அலைகளை. சென்னை மாநில மேலவையினுடைய உறுப்பினராகவும் அறநிலையத்துறையினுடைய ஆணையராகவும் திகழ்ந்த டிகேசி இலக்கிய ஒலி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தினது. இவர் வந்து இப்படியே கவர்மெண்ட்லயும் ஒரு பெரிய போஸ்டிங்ஸாக இருந்தது. சென்னை மாநிலத்தினுடைய மேலவை உறுப்பினர் இருந்திருக்காரு, அறநிலையத்துறையினுடைய ஆணையராகவும் இருந்திருக்காரு. அரசாங்கத்தோடு நெருங்கிய தொடர்புடைய நபராக இருந்திருக்கிறார். அடுத்தது ஒப்புரவு நெறி அப்படிங்கிற பாடப்பகுதிக்கு வந்துடலாம். பாடப்பகுதி வர அந்த பகுதியை பார்ப்பதற்கு முன்பாக நூலினுடைய ஆசிரியர் பாருங்க. நூல் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதுமே தொண்டு செய்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நல்ல ஒரு பாடம். குன்றக்குடி திருமணத்தினுடைய தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆகியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். அப்படி கொண்டிருந்தார். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறள் செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்கின்றார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்திருக்கின்றார். ஒப்புரவு நெறி என்ற தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துகள் நம்முடைய பாடப்பட்ட அறிவும் தெளிவும் அப்படிங்கிற பகுதி வந்து சமயங்களினுடைய ஒரு பொது நிதி என்ன குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு பாருங்க. நிலத்தின் கடினத்தன்மை இலக்கி நெகிழச்செய்து பயன்படு பொருள்களினுடைய விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு. இந்த விஷயத்த சொன்னவர் இவர் தாங்க. உழவுன்னா என்ன அப்படிங்கிறது வேளாண்மைக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது, மனதிற்குமே இவர் சொல்லுவாரு பாருங்க. நிலத்தினுடைய கடினத்தன்மையை இலக்கி அப்படின்னா கடினமாக இருக்கக்கூடிய நிலத்தை இலது, அதாவது விளைச்சலுக்கு ஏற்ற நிலமாக மாற்றுவதற்கு பேர் தான் உழவு. அதே போல சுவையுடையனவாக ஆனால் ஒன்று மாறுபட்ட சுவையுடையனவாகிய பொருள்களை சுவைத்திற்குரிய சுவையுடையனவாக ஆக்குவது சமைத்தல். டேஸ்டே இல்லாம இருக்கக்கூடியது அல்லது டிஃபரெண்ட் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எல்லாம் டேஸ்டா செஞ்சு சாப்பிடுறதுக்கு தான் சமைக்கலாம். அதே போல மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது பெயர். சமயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த விளக்கத்தை குன்றக்குடி அடிகளாரை போல வேற யாருமே கொடுத்ததுக்கு. சமைத்தல் அப்படிங்கிற வார்த்தையும் சமயம் அப்படிங்கிறதுல இருந்தா வந்துச்சு.
சமைத்தல்னா என்ன? பக்குவம் இல்லாத ஒன்றை பக்குவப்படுத்துவது இல்லையா சமைத்தல். அதேதான் பக்குவம் இல்லாத மனதை பக்குவப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள் கொண்ட தொகுப்பு தான் சமையல். மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமைப்பினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடி அடிகளார் இவருடைய இந்த வாசகம் தான் காலத்திற்கும் எல்லோருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இவர் வந்துட்டு ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்பு திருவள்ளுவர் என்ன இவர் திருக்குறள் செய்திகளை பரப்புறதா இவருடைய மிக முக்கிய கருத்தா வச்சிருந்தார். ஒப்புரவு அப்படின்னு சொன்னாக்கா ஊருக்கு உதவு, அதான் ஒப்புரவு. மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர், சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்பட வண்ணம் உதவுதான் சிறந்த பண்பாகும். அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது ஒப்புரவு நெறியாகும். அதனை பற்றிய சிந்தனையை பார்க்கலாம். அப்படின்னா என்ன? ஒப்புரவுனாக்கா ஊருக்கு உதவுது, அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் இவரும் கூறுகின்றனர். இது வாசிச்சுட்டு வர நீங்க காதல கேட்டே வாங்க போதும். செய்திகள் வரும்போது மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் கவனம். இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாக அமைந்தது அன்று. இது ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு தடவை மட்டுமே வழங்க பெறும் வாய்ப்பு. இந்த பிறவியை மதித்து போற்றி பயன்படுதல் தரும். அதனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் கல்வி. வாழ்ந்த காலம் எந்த முத்திரையை பெற்றது? வாழ்ந்த காலம் ஏதாவது அடையாளங்களை பெற்றதா? நம் பெயர் காலந்தோறும் பேசப்படுமா என்றெல்லாம் சிந்திப்பவர்கள் வாழும் நெறி பற்றி கவலைப்படுவார். குறிக்கோளுடன் வாழ தலைப்படுவார். அதாவது எத்தனை காலம் வாழ்ந்தோங்கிறத விட எப்படி வாழ்ந்தோங்கிறத முக்கியம். அப்படி நினைக்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாழ்க்கையினுடைய குறிக்கோள் சொல்றாங்க. வாழ்க்கை குறிக்கோள் உடையது. அந்த குறிக்கோள் எது? தாம் வாழ்ந்தா தாம் வாழ்தல் என்பது சாதனம். அதனால் தாம் வாழ்தல் என்பது எளிய ஒன்று. இயற்கையே கூட வாழ்ந்துவிடும். நல்ல சமூக அமைப்பும் அரசும் தோன்றிவிட்டால் தான் தாம் வாழ்தல் என்பது எளிது. வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது. அதான் அடரின் வாழ்க்கை தொண்டினை குறிக்கோளாக உடையது. இந்த குறிக்கோளுடைய தான் ஒப்புரவு நெறி திருக்குறள் அறிமுகப்படுத்துகிறது. அப்ப திருக்குறள் வந்துட்டு ஒப்புரவு அப்படிங்கிற தலைப்பு என்ன சொல்லுனாக்கா தொண்டு செய்யணும் அடுத்தவர்களுக்கு அப்படி. திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கடமைகளை செய்வதற்கு உரியவர்கள், உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள். ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறி திருவள்ளுவனுடைய வாழும். திருவள்ளுவர் அதான் சொல்லியிருக்காரு. வாழும் ஒப்புரவும். ஒப்புரவுனாக கொடுத்து உதவும், பிறருக்கு உதவும். ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவர்களுடைய மனப்பாங்கு உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலே மதிப்பு தரத்தை காட்டுகிறது. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது. உதவி செய்தல் எதற்காக? தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாம். சொல்ல போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலதான். அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுவரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைந்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமை வழங்குதல் ஒப்புரவாகும். பாடா, இதை விட வேற என்ன சொல்லிருந்தேன் இல்லையா? நீங்க உதவி செய்யறதை விட அவரே எடுத்துக்கிறாரு பாருங்க. உரிமையை வழங்குதல் விட உரிமை எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் தான் ஒப்புரவு. இது இன்னும் கொஞ்சம் அடுத்தபடியா இருக்கு. சரி, ஒப்புரவனுடைய இயல்பு எப்படி இருக்கும்? ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்ல. இப்ப அதுதான் விஷயம். வாங்குறவங்க வேற யாரோ கிடையாது, உறவினர். கடமையும் உரிமையும் உடையவர். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை, வாங்குபவரும் இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்ந்து இறுக்கமான தனி உடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும். ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும். புறவலர் இரவலர் உறவு இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையின் கடமையும் உடைய வாழ்முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன. இது புரிஞ்சா நினைக்கிறேன். அதாவது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது உயர்வு தாழ்வு கருதி இல்ல, எடுத்தல் அவ்வளவுதான். உரிமையை கொண்டாடுவது அப்படிங்கிறதுல இந்த செய்தி. அடுத்தது பாருங்க, பொருள் ஈட்டலும் ஒப்புறோம். பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்தலிலுமே அறிவியலினுடைய பங்கு. சயின்ஸ் இருக்கா என்ன? அயலவர் உண்ணாது இருக்கும் பொழுது நான் மட்டும் உண்பது நெறியும் மட்டும் இல்லையா? அப்படி சொல்லப்படுறது. பக்கத்துல இருக்க சாப்பிடாத போது நான் மட்டும் சாப்பிடக்கூடாது. முறையும் அது இல்லை. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பும் இல்லை. அயலவன் விழித்தெழுந்தால் நமது நிலை பாருங்க. ஆதலால் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமையும். இந்த முறையை அப்பர் எடுத்து கூறுகிறார். அண்ணல் காந்தியடிகள் வழிமொழித்தார். பாவேந்தர் பாரதிதாசன் உலகம் உண் உடுத்து உடுப்பாய் அப்படிங்கிறார். செல்வத்து பயன்தான் ஒப்புரவு வாழ். எத்தனை பேர் எல்லாருமே ஒப்புரவு பற்றி தான் பேசணும். ஒப்புரவு கொடுத்து வாழ். கொடுத்து வாழ்வதுங்கிறத எடுப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கும். பொருள் ஈட்டு தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் பேச சயின்ஸ் அது கிடையாது. நீங்க சம்பாதிக்கிறது வந்து தான் மட்டும் வாழ்றதுக்கு அப்படிங்கிறது கிடையாது. பொருள் ஈட்டும் வாழ்க்கையை கூட சமூக வாழ்க்கை தான். மற்றவர்களுக்கு மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்றுதான் பொருள் ஈட்டலுக்கு உரிய கருத்து. நீங்க சம்பாதிக்கிறது நீங்க மட்டும் சாப்பிடுவதற்கு இல்ல,
அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் நீங்கள் சம்பாதிக்கணும். இறப்பார்க்கு இல்லை என்று இயைவது கரத்தல் அறிவியல் அன்று. அதாவது கேட்பவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு அறிவியல், அது அறமும் இல்லை. செய்வது செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமுதாயத்தின் கூட்டணிகள். கொடுக்கணும், அடுத்தவங்க கொடுக்கும். பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை, ஒரு போராட்டம். பணத்தை வைக்கிறது, சேர்க்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வேலை கிடையாது, ஒரு பெரிய போராட்டம். இது பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம், அதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவித்தும் கொடுத்து மகிழ்வதுமாகும் அப்படிங்கிறது நல்ல உயர்ந்த கருத்துங்க. நீங்க வந்துட்டு குன்றக்குடி அடிகளாருடைய இந்த பாடப்பகுதியை வாழ்நாள் முழுக்க பயன்படுத்து. வறுமையை பிணி என்று சொல், செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரம். அடல் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்று கூறுவது தமிழ் மரம். பொருள் தேடல் வாழ்க்கையினுடைய லட்சியம் அன்று, பொருள் வாழ்க்கையின் கருவி. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள் தான். ஆனால் இவை இல்லாதவர்களுக்கு மோசமான எதமாகும். யாரு? பணம். வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமன்றி வறுமையும் கூட துணை செய்யும். பொருளும் தேவை, அதை தூய்க்க திறனும் தேவை. பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம், செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சம். செல்வத்து பயனை ஈதல் தூய்ப்பியம் எண்ணினே தப்புன பலவை அப்படிங்கிறது புறநானூறு. என்னக்கா, பொருளை நீங்க சம்பாதிக்கிறது இல்ல பெரிய விஷயம் இல்ல, அதை பாதுகாக்கிறது அதை விட கொடுமையான விஷயம். அதனால இந்த வரிகள் கொஞ்சம் முக்கியமான. செல்வத்து பயனே ஈதல், செல்வத்தினுடைய பயன் என்ன? கொடுக்கிறது. தூய்ப்பியம் எண்ணினே தப்புன பலவை அப்படின்னாக்கா என்ன? செல்வத்தை தனியே அனுபவித்தல் வந்துட்டு இழத்தலுக்கு சமம் அப்படிங்கிறோம். அடுத்தது ஒப்புரையினுடைய பயன். ஊருணி, தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. ஊருணி அப்படி, ஊருணி நீர் நிறைந்தது உலகவாம் பேரறிவாளன் திரு, இந்த தெரிந்து கொள்வோம். ஊருணி அப்படின்னு சொன்னாக்கா மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பெரிய தண்ணீர் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டின்னு இருக்கலாம். இதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது, அதாவது ஒரு டேம்ல தண்ணீர் எல்லாருமே எடுத்து அனுபவிக்கலாம். பழுத்த பயன் மரத்தினுடைய கனிகள் அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம். பழுத்த பயன் மரம் அப்படிங்கிறது நல்ல பழுத்த மரங்கள், பழம் போடக்கூடிய மரம், எல்லாரும் அனுபவிக்கலாம். அதையும் பயன் தரும் பழங்களை தருவது உரிமை, எல்லைகளை கவனத்தில் கொண்டல்ல. மருந்து மரம் உதவி செய்தல் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றை காணப்படுகிறது. ஒரு மருந்து மரம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன அப்படின்னாக்கா அது அடுத்தவர்களுக்காகத்தான் அது அந்த மருந்து மரம் உற்பத்தி ஆயிருக்கு, தனக்காக அல்ல. ஒப்புரவை இதை விட எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா? ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த ஊமைகளை இன்றும் பயன்படுத்தத்தக்கவையாக அமைந்திருக்கின்றன. ஆயுள், ஊருணி, பயன்மரம், மருந்து மரம் இதெல்லாம் மனிதர்கள் தம் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது எல்லாமே வந்துட்டு மனுஷன் தான் உருவாக்கி இருக்கின்றால், ஆனாலும் அது அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும். அப்ப இங்க 3 விஷயங்கள் வந்துட்டு ஒப்புரவு சொல்லப்படுகிறது. பயன்மரம், மருந்து மரம், ஊருணி, 3 விஷயங்களும் ஒப்புரவு சொல்லப்படும். ஒப்புரவுனா கொடுத்து மகிழ்வது இல்லையா? ஒப்புரவும் கடமையும். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன், அந்த ஊருணியில் தண்ணீரை கொண்டு தேக்கியது யார்? மனிதர் தான். ஊருணி அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணர்வுடன் பொறுப்புடன் செய்ய பெற்றால்தான் ஊருணியில் தண்ணீர் நிறையும். பலரும் எடுத்து குடிக்கலாம். பயன் தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும், தின்று அனுபவிக்கலாம். இங்கு மனிதனுடைய படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது, ஒப்புரவு வருகிறது. அதே போல மருந்து மரங்களை நட்டு வளர்த்தால் தான் பயன்படுத்த முடியும். ஆனால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு, கூட்டு உழைப்பு. பொருள்களை படைக்கும் கடமைகளை நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது. அதாவது நீங்க சம்பாதிக்காம கொடுப்பதுங்கிறது நடக்காது. அப்ப என்ன, உழைப்பு அங்க மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு வழி தோன்றினாலும் நிலைத்து, எப்படி சொன்னாலும் கடைசியா நிலைத்து இருப்பது வந்துட்டு இல்லாது. கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால் தான் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு உழைத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைவா ஒரு விஷயம். இன்று நாம் வாழ்வது உண்மை, நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை. ஏன் காலம் கடத்த வேண்டும்? இன்று நன்று நாளை நன்று என்று எண்ணி காலத்தை வாழடிப்பானேன். இன்றே வாழ தொடங்குவோம். வாழத் தொடங்கியதனுடைய முதல் படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்போம். இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம். பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம். பொதுவில் நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம், உலகம் உடுத்த உடுத்துவோம். எங்கு உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம். மண்ணகத்தில் விண்ணகம் சார்ந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடப்பகுதியை மிக சிறப்பாக அவர் எழுதி முடித்திருக்கின்றார். குன்றக்குடி தவத்திற்குன்றக்குடி அடிகளார் அவர்கள். கவனமா படிக்க வேண்டியது, வாழ்நாளுக்கு உரிய ஒரு பாடப்பகுதி. அடுத்தது ஒரு கண்ணதாசனுடைய ஒரு சிறிய பகுதியை பார்க்கலாமா? கண்ணதாசனுடைய பகுதி பாருங்க.
கண்ணதாசனை பற்றிய செய்திகள் அடுத்த பாடப்பகுதியில் மறுபடியும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய கண்ணதாசனுடைய கவி இன்பத்தை பார்த்து விடலாம். இந்த பாடத்துல பொறுத்த வரைக்கும் இவருடைய இருக்கு பாருங்க, கண்ணதாசன் படைப்புகளும் சிறப்புகளும் அப்படிங்கிற ஒரு பகுதி பாருங்க, கீழே இருக்கு பாருங்க. அதுல பாருங்க, முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருக்குடல்பட்டி என்ற சிற்றூரில் 24/6/1927 அன்று பிறந்தார். நம்ம இப்ப 27, 37, 47 அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். கொஞ்சம் ஞாபகம் படுத்தி பாருங்க. 27ல இப்போ கண்ணதாசன் முத்தையா பிறந்திருக்கின்றார். 37ல புரட்சி கவி எழுதப்பட்டுச்சு பாரதிதாசன். 47 சுந்தரம். பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. அவர் கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்தது. அவர் தன் திரைப்பட பாடல்கள் நூல் வடிவம் பெற்றிருக்கின்றனர். ஆக்கணத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம் முதலியன அவர் படைத்த நெடுங்கவிதைகள் ஆகும். ராஜ தண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடகம். முக்கியமான விஷயம் இது. ராஜ தண்டனை அப்படிங்கிறது கம்பரும் அம்பிகாபதியும் இவங்களுடைய வரலாற்று. 1000 தீவு, அங்கேயர் கண்ணி, வேலங்குடி திருவிழா முதலிய வேலங்குடி திருவிழா அப்படிங்கிறது கன்னியாகுமரி வேலங்குடி வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்றாங்க, அதான் வேலங்குடி முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் படைத்திருக்கிறார். அவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும். சேரமான் காதலி படிச்சு பாருங்க, வரலாற்று புதினம். அதற்கு சாகித்ய அகாடமியில் பரிசு கிடைத்திருக்கு. கண்ணதாசன் தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ்களை தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணியும் ஆசிரியர். கவிதையிலும், உரைநடையிலும், சொற்பொழிலும், திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியை வகுத்துக் கொண்டு தலைநிமிர்ந்து நின்றவர் கண்ணதாசன். அவர் தம் கவிதைகளால் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கீழே கண்ணதாசனுடைய வரிகள் பாருங்க, அழகான வரிகள் கொடுத்திருக்காங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதான் எஸ்பிபியுடைய பாட்டோட போகும் வாழும் காலம் கொஞ்சமே, போகும் பாதை, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படிங்கிற வரிகள் எல்லாம் பாடியிருப்பாங்க இல்லையா? அந்த வரிகள் இங்கே தான் வருது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் மரணம். ஏன்னா கவிதை எழுதி எல்லோருடைய வாழ்விலும் இவர் இருக்கிறார். பாடப்பகுதிக்கு வந்துடலாம். கண்ணதாசனுடைய கவி இன்பத்தை நம்ம அனுபவிச்சு பார்க்கணும். உலகுக்கு உயிர் பாற்றல் வழங்கும் ஞாயிறு ஒருபோது மறைவதற்கு அதனை போன்ற இலக்கிய வளம் கொலைக்கும் மொழிகளிலும் உயிர் குறிப்புள்ள கவிஞர்கள் இடையராது தோன்றுகிறார்கள். அவர்கள் அம்மொழிகளின் மொழிகளுக்கு ஒளியூட்டி வருகிறார்கள். அவர்கள் வாழும் கால சூழலுக்கு ஏற்ப தத்தம் கவிதைகளை படைத்து காலத்தை சென்று நிலைத்திருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரை பிடித்தவர் கவியரசன் கண்ணதாசன். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடத்தை ஏற்றிய பெருமை கண்ணதாசன். தமிழ் உணர்வு சார்ந்த வரிகளை பாருங்க, இவர் என்ன அழகா கொடுக்காருன்னு பாருங்க. இந்த கவிதை வரிகளை அனுபவிக்கணும். தமிழ் வரும் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை தரம் தொடுப்பேன். அடுத்தது, கதிர்விடித்து விழம்பு விட கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே. தமிழனங்க தமிழ் தாய், தமிழ் கடவுளே. இவ்வளவு அந்த பழனியை கொண்டு வராரு பாருங்க. தமிழினுடைய எப்போ வந்துச்சு, உலகம் தோன்றிச்சோ அப்பவே தமிழ் வந்துருச்சு அப்படிங்கிற. அடுத்து வாழ்வியல் சிந்தனையை கொடுக்கிறாரு பாருங்க. இது உங்களுக்கு சினிமா திரைப்பட பாடல் தான். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி என்றால் ஓடுவது, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இந்த வரிகள் எல்லாமே நீங்க பாடல்ல கேட்டிருக்கலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். பி.வி. ஸ்ரீனிவாசன் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. பசுமை மாறா நினைவுகள் வந்துட்டு இது இந்த காலேஜ் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாடிக்குவாங்க இல்லைங்களா, இந்த ஃபேர்வெல் பார்ட்டில. அப்ப அந்த காலங்கள்ல பாடப்பட்ட பாடல் பாருங்க, கண்ணதாசன் வந்துட்டு எழுதினது. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலத்துல அப்படி எழுதுனது. பசுமை நிறைந்த நினைவுகள் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு போறோம், நாம எங்க போறோமோ தெரியலையே அப்படின்னு. இன்னைக்கு செல்போன் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் தெரிஞ்சிருந்தா இந்த பாடிருக்கவே மாட்டாரு. செல்போன் எல்லாருமே எந்த கடத்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பார்த்து முடிச்சுக்கிறோம் இல்லையா? சரி, அடுத்தது குழந்தைக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் பாருங்க. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்த வந்த முத்தல்லவோ, கட்டான குடல் அல்லவோ, கடவுள் தந்த மலர் அல்லவோ, சின்னஞ்சிறு பிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, தென்மாதுளை பிளந்து சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழி அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு அழகான
ஒரு பாட்டு. தொடர்ந்து பொது உடைமை செய்திகளை சொல்றது போல, எல்லோரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லிட்டு, இதுலலாம் ரொம்ப அழகான கவிதைகளா இருக்கு. அடுத்தது ஓசை நயம் பாருங்க. உழவருக்காக வேண்டி எழுதப்பட்ட ஓசை நயம் எப்படி எல்லாம் ஓசையை பயன்படுத்துகிறார். காளை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, மஞ்சியற்கை வளையோசை, தாழை மடலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குழுவியர் வாய் தேனோசை. ஓசைங்கிற வார்த்தையை வச்சு நல்ல ஒரு ஓசை இனிமை பொருள் நயத்தோட பாடி. அடுத்து சொல்லாட்சி எப்படி எல்லாம் ஒரு வார்த்தைகளை பாருங்க, எவ்வளவு அழகா பட்டை தீட்டிய வார்த்தைகளை போடுறாரு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். நல்ல பாட்டு. கருடா சௌக்கியமா பரமசிவன் கழுத்தில் இருந்து அப்படிங்கிற அந்த பாட்டுல வரக்கூடிய வரிகள் தான். உண்மையை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்னு அருமையான பாட்டு. இவர் அழகாக அப்படியே ரசிச்சு எழுதின முடிஞ்சதாக கண்ணதாசன் கவிதைகள் எல்லாம் வாங்கி படிக்கணும். கண்ணதாசன் கவிதைகள் அப்படிங்கிற புத்தகமே போட்டாச்சுன்னு சொல்லிட்டாரு இல்லையா. கண்ணதாசன் ஒரு பல தொகுதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிதை வரிகள் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதோட பாடப்பகுதியானது இன்றைக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். கொஞ்சம் தொடர்ந்து வாசிக்கே வாங்க.